லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வார்த்தையில் எப்படி பார்க்கிறோம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று. அருமையானது என்னுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் அவருடைய இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது மரியா தேவனை புகழ்ந்து பாடுகிற ஒரு தீர்க்க தரிசன வசனம் தான். இது தன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்து தான் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போகிறார்கள். அவர் முதிர் வயதில் கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் அறிந்து மலைதேசத்திலே அவரை விசாரிக்கும்படியாக போன பொழுது அவர்கள் தேவனை துதித்து மரியாளை பார்த்த பொழுது தேவனை துதித்து பாடுகிறார்கள். அது கழிந்த பிறகு மரியாள் தேவனை புகழ்ந்து பாடும் பொழுது சொல்கிறது, அவரை பயப்படுகிறவர்களுக்கு தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் இருக்கும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்க்கும்பொழுது தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகிறது. ஏனென்றால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் ஒருபோதும் அடுத்தவர்களை குற்றப்படுத்தவோ அல்லது அவர்களுக்கு கேடு செய்யவோ நினைக்க மாட்டான். ஆனால் இன்றைய ஜனம் அப்படியல்ல. அவர்களுக்கு கேடு செய்து அவர்களுக்கு பொல்லாங்கை நினைத்து அப்படி நடக்கிறார்கள். ஆனால் பிள்ளை இல்லை என்று இருக்கிறவர்களுக்கு இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். சொன்ன தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒரு பிள்ளை இல்லாமல் அந்த கற்பத்தின் கனி இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருக்கு பயப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அது தன்னுடைய தலைமுறையை காண கர்த்தர் கிருபை செய்வார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளுக்கு நம்ம ஏனோ தானோ என்றில்லை, கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்பட்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரையே நாம் தெய்வமாக கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தலைமுறைக்கும் இரக்கத்தை காண்பிப்பார். அப்படி கர்த்தருடைய இரக்கம் நமக்கு பெற கர்த்தருக்கு சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் தாமே நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவாராக. ஆமென்.